வாழ்க்கையில் இவ்வளவு கடுப்படுத்த பொறாமை பிடிச்ச வைத்தறிச்ச பிடிச்ச ஒரு பொம்பளைய நான் சந்தித்ததே கிடையாதுங்க. நேற்று ஒரு விஷயமும் கிடையாது. என் மகன் பேரன் ஒரு வீடியோ ஏற்கனவே எடுத்தது. அதாவது அதை எப்போ என்னங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் நான் அவன் கையில் ரூபா கொடுக்குற மாதிரியும் அந்த ரூபாயை அவங்க அத்தம்மா கையில் சுமி கையில் கொடுக்குற மாதிரியும் ஒரு வீடியோவை எப்போவோ எடுத்தது. அது எப்போங்கிறத நான் விவரமாக சொல்கிறேன், பின்னால் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நைட்டு அந்த லைவ் போடுறதுக்கு முன்னால் அந்த வீடியோ இவ சுமி போட்டிருப்பா போல். அதை இவ பார்த்துட்டு எப்போ நீ போய் அவளுக்கு ரூபா கொடுத்த, எப்போ இவ்வளோ காசு அவன் கைக்கு போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிராஸ் கொஸ்டின். அப்போ தான் லைவ் போடவே உட்காந்துருக்கேன். உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. ஏகப்பட்ட கிராஸ் கொஸ்டின். அந்த பணம் ஏதோ நான் இப்போ ரம்ஜானுக்கு வசூல் பண்ணி அதில் இவளுக்கு தெரியாமல் ரகசியமாக கொண்டு போய் சுமிக்கு கொடுத்தா மாதிரி இவள் சொல்கிறா. அதை என் பேரங்கையில் கொடுத்து அதை என் பேரை சுமிக்கு கொடுக்குற மாதிரி அவள் வீடியோ போட்டிருக்கா போல். அது இப்போ நடந்த விஷயமே கிடையாது. அது ஏற்கனவே யூடியூப்பில் ஒரு தடவை நான் உங்களை சொன்னேன் தெரியுமா, இவளுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணேன், அது பப்ளிக் ஆயிடுச்சு, என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னேன் தெரியுமா. நான் போய் ஏடிஎம்மில் கூட ஒரு 3000 ரூபா என் மையன் வண்டிக்கு கூட டயர் மாற்றினேன் பாருங்க, அச்சுவுக்கு. அப்போ நான் அது 24ஆம் தேதி போன மாதம் 24 27 அன்றைக்கி போய் ஏடிஎம்மில் இவளுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதே மெசேஜ் வந்துருச்சு எனக்கு, உங்களுக்கு பணம் ரிசீவ்ட் ஆயிடுச்சுன்னு. சரி என்ன பண்ணேன், அதில் ஒரு 3000 ரூபாய் மாத்திரம் போய் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்ணேன். நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இது என் குடும்பத்துக்கு நான் கொடுக்குறேன், இதை நான் திருட்டுத்தனமாக கொடுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. இருந்தாலும் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை தான் இது வரைக்கும் அவகிட்ட ஒரு ரூபாயை கூட நான் மறைச்சது கிடையாது, மறைக்கவும் முடியாது. ஏன்னா அவள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருப்பாள் எப்போயுமே. நான் எப்போயுமே மெசேஜ் நைட்டு தான் வரும், பணம் வர்றதை பார்த்துட்டு இவ்வளோ ரூபா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நோட்டில் குறித்து வச்சுக்கிடுவா. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ரூபா எதுக்கு கொடுக்குறேங்கிறதும் அவள்கிட்ட கணக்கில் இருக்கும். ஆனால் இந்த போன தடவை மாத்திரம் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே லைவ் போட்டு முடித்தப்போ எனக்கு அமௌண்ட் ரிசீவ்ட் ஆச்சு. அப்போ என் மகனும் ரொம்ப நாளாக வண்டிக்கு டயர் வழுக்கையாக போச்சு, ஓடாமல் பஞ்சராகி போய் வீட்டிலே நிற்கிதுன்னா. சரி ரைட்டு, ஏதோ ஒரு 1500 ரூபா டயருக்கு வரும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1500 ரூபா அவங்க செலவுக்கு எடுத்துக்கிறட்டும். ஏன்னா யூடியூப் வருமானம் போன மாதம் சுமிக்கு வரல, மானிடேஷன் கட்டாகி போய் அந்த சேனல் ஸ்ட்ரைக் அடித்து ரிப்போர்ட் ஆகி பிளாக் ஆயிடுச்சு. அதனால் வருமானம் இல்லை. சரி ஒரு 1500 ரூபா அவங்க செலவுக்கு வச்சுக்கிறட்டும், நம்ம ஒரு இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த 1500 ரூபாயும் என் மகனுக்கு டயர் மாத்திரக்கு ஒரு 1500 ரூபாயும் எடுத்தேன். 200 ரூபா தாளாக வந்துச்சு. ஒவ்வொரு மிஷினில் 500 ரூபா வரும், ஒரு சில மிஷினில் 200 ரூபா வரும். 3000 ரூபா அப்படிங்கும்போது 500 ரூபா தாளுக்கு பதிலாக 200 தான் வரும், சில்லற அமௌண்ட்டுங்கிறதுனால. எடுத்துகிட்டு போய் என் பேரை கையில் கொடுக்குறேன். என் பேரை இந்தா அத்தம்மா நீ வச்சுக்க, இந்தா உனக்கு அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக அப்படியே கொடுக்குறத ஒரு வீடியோ எடுத்துருப்பா போல் சுமி. அந்த வீடியோவை நேற்று போஸ்ட் பண்ணியிருக்கா. எப்படி பாருங்கள், எனக்கு எப்படி நேரங்காலம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதை நேற்று போஸ்ட் பண்ணோன்னே எதை இப்போ தான் நான் வசூலை பண்ணி எல்லாருக்கிட்டையும் வாங்கி கொண்டு போய் சுமிக்கிட்ட இருந்தா நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டு அப்படியே தெரியாத மாதிரி நான் வீட்டுக்கு வர்ற மாதிரியும் இவன் என்னை கையும் களவுமா பிடிச்சா மாதிரியும் நேற்று உட்காந்துக்கிட்டு என்னை பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு அப்போ தான் உட்காந்துருக்கேன். ஏது உனக்கு இந்த ரூபா, எப்படி இவன் கைக்கு போச்சு, எப்படி இவங்கிட்ட இருந்து அவனுக்கு போச்சு, எப்படி அவன் வாங்கினா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிராஸ் கொஸ்டின். நான் கேட்குறேன், இதை விட கட்டுக்கட்டாக பணம்லாம் என் குடும்பத்துக்கு என் முட்டாட்டி கையில் நான் கொடுத்து அவ்வளோ காசை நான் வாங்கி அவங்க பீரோவில் வச்சு நாங்கள் நகரட்டு வாங்கின குடும்பம் தான். அவள் ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது. அவள் அவள் குடும்பம்லாம் பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற குடும்பம். எதை இன்றைக்கி என்னைய கல்யாணம் முடித்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இப்போ 6-7 வருஷமாக அவள் குடும்பத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறான். புருஷனை தொலைச்சிட்டு, சந்தோஷத்தை தொலைச்சிட்டு, வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறான். என்ன ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 3000 ருபீஸ் தானே, இதில் என்ன வந்துட போகுது? இந்த ரூபாய்க்கு உட்காந்துக்கிட்டு நேற்று நைட்டு பஞ்சாயத்து பண்ணுறான். அதுவும் என் உடல்நிலை கண்டிஷன் நேற்று எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும்ல. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சவங்க காலையிலேருந்து ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்கேருந்து நேராக கணக்கம்பட்டி போகிறேன். கணக்கம்பட்டி காலையில் 2 வீடியோ வேறு போட்டேன். வீடியோ போட்டுட்டு என் வேலையில் கரெக்டாக இருக்கேன். வீடியோ போட்டுட்டு நேராக கணக்கம்பட்டிக்கு போகிறேன். அங்கே போய் 3 வீடியோ எடுக்கிறேன். முதல்ல இந்த கீரைக்கட்டு வெயிலோட அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு அப்படியே போகிறான். இவளுக்கு பின்னாலேயே விளக்கு பிடிச்சிக்கிட்டே கேமரா பிடிச்சிக்கிட்டு போய் அங்கே ஒரு வீடியோ. திருப்பி கோயிலுக்குள்ளே போகிறோம், அந்த சித்தர் சமாதிக்கு. அங்கே பார்த்தா கூட்டம், எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியலை. அமாவாசையா நேற்று பார்த்தா பயங்கரமான ரஸ்ஸு. உள்ளுக்குள்ளே போய் அங்கே பார்த்தா கூட்டம் நெரிசல். அதுலேயும் நான் தான் வீடியோ எடுக்கிறேன். இவள் அப்படியே வர்றா. அவளை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு திருப்பி வெளியே அது ஒரு 10 நிமிஷம். திருப்பி இன்னொரு வீடியோ. சாப்பிட போகிற இடத்துல, அங்கேயும் சாப்பிட்ற இடத்துல கூட விட மாட்டேங்கிறான்.
உட்காந்து ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு போய் மோரை வாங்கிட்டு வா, சோறை வாங்கிட்டு வா, ரசம் வாங்கிட்டு வா, எல்லாம் வாங்கி இவளுக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் நான் என்னமோ 3 வேளைக்கு சோத்துக்கு செத்தவன் மாதிரி என்னைய வந்து மக்கள் முன்னால் அப்படியே பிம்பத்தை உருவாக்குறது. இவன் தான் சோத்துக்கு செத்தவன், இவனுக்கு சோறுனா போதும், சுகம்னா போதும், மான் வேட்டைனா போதும்னு சொல்லி மக்கள் முன்னால் அது போக ஓரெழுத்து, இவனுக்கு வந்து வேலை செய்யாது, பைப்பில் தண்ணி வராது, எல்லா பக்கமும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணி அவமானப்படுத்துகிறான். சரி போய் தொலை, ஏதோ ஒன்று வீடியோவுக்கு பேசுகிற இல்லை ஏதோ ஒன்று என்னை அவமானப்படுத்தியே பழகிட்டேன். எனக்கு அலைச்சல் நேற்று எவ்வளோ தூரங்க, காலையிலேருந்து இங்கேருந்து போய் அங்கே போய் கணக்கம்பட்டியிலேருந்து அங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு ஒரு ஆள் எவ்வளோ தூரம் வண்டியை ஓட்டுவேன். இங்கேருந்து இப்போ பழனிக்கிட்ட இருக்குது கணக்கம்பட்டி, அங்கே போயிட்டு அங்கேருந்து தாராபுரம் போய் அங்கே போய் உட்காந்து அங்கே சாப்பிடவும் இல்லை, அன்னதான சோறு தின்னது தான். அதோடு போய் நேராக தாராபுரத்தில் போயிட்டு அங்கேயும் அந்த அவங்கள பார்த்துட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 2:30 மணிக்கு நான் அப்பையும் காரில் உட்காந்து ஒரு வீடியோ போடுறேன். எப்போ நான் இந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன், அந்த பசங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ போட்டேன், நீங்களே பார்த்தீங்க. அட்மின் வந்து கூப்பிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னொன்னே அங்கே ஒரு வீடியோ போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி 3 மணி வண்டி எடுக்கும்போது அங்கேருந்து மதுரைக்கு வரும்போது 5:15 என் வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு வேகமாக 2 வீலர் எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி வந்து திருப்பி இங்கே மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து 6 மணி லைவை முடிச்சுட்டு எனக்கு உடம்பு அவ்வளோ ரணமாக, அதுக்கு முதல் நாள் தான் எனக்கு வந்து வாந்தி பேதி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், எனக்கு அதுக்கு முதல் நாள் படுக்கையை விட்டு நான் எந்திரிக்கிறேன். அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுருந்துருக்கேன். முதல் நாள் மறுநாள் ரெக்கவர் ஆகிட்டேன். ரெக்கவர் ஆகி உங்களை கூட உங்கள் கூட இவ்வளோ தூரம் சுற்றிருக்கேன். யாருக்காக சுற்றினேன்? எனக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ கோயிலுக்கு போகணும், நீ நேர்த்திக்கடை வச்சேன்ட, உன்னுடைய ஒரு வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு சொல்லி உன் கூட வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைகளை கூப்பிடணும்னே அங்கேயும் நான் தான் கூட வந்தேன். நீ வெயிலில் போனால் உனக்கு யூரின் ட்ராக் இதாயிரும், உனக்கு வந்து அலைச்சல் ஒத்துக்கிறாதுன்னு சொல்லி அங்கேயும் வந்தேன். சரின்னு சொல்லி அங்கேருந்து உன்னை கூப்பிட்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு லைவும் போட்டு முடிச்சுட்டு போய் நான் என்ன சும்மா இருந்தேனே? அவ்வளோ டயர்டு உள்ள ஒரு மனுஷனால் எவ்வேனாலையுமே 10 மணி லைவ்லாம் வர முடியாது. அவ்வளோ அலுப்பு உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குது. முதல் நாள் ஏற்பட்ட எனக்கு அந்த வகுத்தால் போனதுக்கும் வாந்திக்கும் அந்த டயர்ட்னஸுக்கும் என்னால் வந்து உட்கார முடியல. 10 மணிக்கு லைவ் போட்டு சரி ரைட்டு, என்னுடைய மாப்பிள்ளைங்க இருப்பாங்க, என் தங்கச்சி பிள்ளையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் சம்பாதிக்கணும், அவ்வளோ தூரம் ஏன் நான் கஷ்டப்படணும், ஏன் நான் நினச்சா நேற்று லைவ் போடாமல் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன், நாளைக்கு பார்த்துக்கிறலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வரலாம்ல, அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். ஒரு 3000 ரூபா பணம் கொடுத்ததை உட்காந்துக்கிட்டு லைவில் நீ எப்படி கொடுத்த, எங்கே கொடுத்த, எவ்வளோ ஆட்டையை போட்ட? நான் கேட்குறேன், ஆட்டையை போடுறதெல்லாம் நீ தான். என்னை வந்து இவ்வளோ நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, ரம்ஜானுக்கு ஏற்கனவே கூட சில விஷயங்கள்லாம் நான் மறைச்சிட்டேன். எவ்வளோ வசூல் எனக்கு வந்திருக்கு, எவ்வளோ பேர் அன்புக்காக பணம் இவளுக்கு யாராவது கொடுக்குறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவளுக்கு தீபாவளி வருது, பொங்கல் வருது, எல்லா பண்டிகையும் வருதுல, யாராவது ஒரு ஆள் அதிகபட்சம் போனால் என்ன பண்ணுவாங்க? ஆன்லைனில் ஏதாவது லிப்டிக் போடுவாங்க, இல்லையா ஏதாவது பாடி சட்டி, இவ்வளோ தான் இவளுக்கு வரும். ஆனால் எனக்கு சரி மாமா நல்ல மனுஷன், சரி அந்த ஆள் பாவம், அம்மா அப்பா இல்லாதவே, அம்மா இறந்து போயிட்டாங்க, சரி இவ தான் போட்டு கஷ்டப்படுத்துகிறா, நல்லபடியாக அவள் குடும்பத்தையும் பிரிஞ்சு இருக்கிறாரு, ஒரு 5-10 போடுவோம், நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க. அந்த காசையும் பிடிங்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ இந்த 2 நாள் போட்ட காசில் மாத்திரம்தான் நான் பிரியாணி ஆர்டருக்கு பணம் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே போட்ட காசு ஒரு 30,000 ரூபா வரைக்கும் இவ கையில் தான் இருக்குது. இவகிட்ட இருந்து என்னால் வாங்க முடியுமா? கவட்டைக்குள்ளே போனது திரும்பி வருமா? நான் சரின்னு சொல்லிட்டு அதையும் நான் மறைச்சிட்டு சரி ரைட்டு எல்லோரும் கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு செஞ்சு போடுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரைட்டு ஓகே சந்தோஷமாக நான் கொண்டாடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லா காசையும் வாங்கிக்கிறேன். இதில் ஏதோ இந்த இப்போ யூடியூப்பில் வர்ற காசில் ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுத்ததில் என்ன தப்பு? உடனே உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இப்போ திருப்பி வந்துக்கிட்டு இப்போ காலையிலே என்ன நம்ம பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பேக்கில் துணிமணிகளை பூரா அள்ளி வச்சுட்டா. நேற்று நைட்டு உட்காந்துக்கிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறா, என் மையன் வந்ததுனால தான் நீ வந்து இவ்வளோ தூரம் சண்டை போடுற, என் மையன் வந்தாலே உனக்கு பொறுக்க மாட்டேங்குது, அவனை பார்த்தாலே உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கடுகடுன்னு இருக்க, சண்டை போடுறேங்கிறேன். சண்டை நேற்று மாத்திரம் தான் நடந்துச்சு, நீங்களே சொல்லுங்கள். நேற்று மட்டுமா சண்டை நடந்தது? நல்லா யோசித்து பார்க்கணும். தினம் அவன் சண்டை போடுறான். நேற்று எதுக்கு தேவையில்லாமல் என் பேரன் கையில் காசு, என் பேரன் என் காசு அனுபவிக்கக்கூடாதா? தாத்தா சொத்து பேரனுக்கு கிடையாதா? ஏன் அவனுக்கு நான் ஒரு நகை வாங்கி போட்டிருப்பேனா, ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருப்பேனா, ஒரு பிரேஸ்லெட் செஞ்சு போட்டிருப்பேனா? ஒன்றுமே கிடையாது. சரி ஒரு நான் பணத்தை அவன் கையில் கொடுக்குறேன், அவன் வாங்கி இந்த அத்தம்மான்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து அவள் ஒரு வீடியோ எடுத்திருக்கா சாதாரணமாக. இதில் என்ன தப்பு இருக்குது? இதை வச்சுக்கிட்டு நீ வந்துக்கிட்டு அப்போ எவ்வளோ ரூபாய் நீ ஒதுக்குன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டது மிகப்பெரிய தப்பு. 2வது, இந்த பையன் வந்ததில் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நானே போய் கூப்பிட்டு வந்திருப்பேனே. உன் மகனை நான் கூப்பிடலாம் வரமாட்டேன், உன் மையன் பஸ்ஸில் வரமாட்டானே. இருந்தாலும் சரி ரைட்டு, இங்கேருந்து நீ போகணுங்கிற, நீ ஆட்டு விற்கிற ஆட்டத்துக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன்.
என்னை தலையாட்டி பொம்மையாக வைக்கிற. எங்கே போகணுன்னாலும் வர்றேன், பெட்ரோல் போடணுமா போடுறேன், கார் எடுத்துகிட்டு வர்றேன், டிரைவர் மாதிரி விடுறேன். உனக்கு வேலைக்காரனை விட கேவலமாக, கொத்தடிமையை விட கேவலமாக என்னை வச்சு பாடாக படுத்துகிற. நாள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்ல, மறுநாள் காலைல நீ என்ன சொன்ன என்கிட்ட? நானாக கூட போயிட்டு வர்றேன், பஸ்ஸில் போய் கூப்பிட்டு வர்றேன்றதுக்கு நான் என்ன சொன்னேன்? சரி வேணாம், உனக்கு ஒத்துக்கிறாது, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி உனக்காக நான் இறக்கம் பார்க்குறேன்ல. அப்போ ஏன் உடல்நிலை நினச்சி நீ இறக்கம் பார்க்கணுமா இல்லையா? இப்போ காலையிலே பேக்கை தூக்கி வச்சுட்டு கிளம்பிட்டான். நான் நீ என் பிள்ளை வந்தோடனே உனக்கு ரொம்ப இதாக இருக்குது, என் பிள்ளையை நீ கரைச்சி கொட்டுற, நான் கிளம்பி எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன், இழுப்பூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நான் ஒன்று சொல்லவா, தாராளமாக உனக்கு ஒரு பெரிய கும்பிடு போடுறேன், நீ கிளம்பு. நீ சரியான ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவளாக இருந்தால் நீ உண்மையிலே கிளம்பு. ஏன்னு சொல்கிறேன்னா, என் குடும்பத்தோட நான் 6-7 வருஷம் ஆச்சு ரம்ஜான் கொண்டாடி. நீ இருந்தால் என்ன ஆகும்? என்னை ரம்ஜானும் கொண்டாட விட மாட்டேன். இங்கே உட்காந்துக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை ஓட்டு என்னை போட்டு பாடாக படுத்துவேன். வருஷத்தில் ஒரு நாள் பண்டிகை வருது, அன்னைக்கு உன் கூட இலவை கூட்டி பயிர் அவிக்கிறதுக்கு என்னால் முடியாது. நீ தாராளமாக போ. இந்த வருஷம் ரம்ஜானாவது நான் என் குடும்பத்தோடு கொண்டாடுறேன், என் பேரன், என் மகன், என் பிள்ளைகளோடு நான் கொண்டாடிக்கிறேன். நீ ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவளாக இருந்தால் நீ இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்பு. அதே மாதிரி கரூர் ஃபங்க்ஷனும் கேன்சல், நான் வரமாட்டேன். இப்பயும் சொல்கிறேன், கரூருக்கு நான் வரல, ரம்ஜான் என் குடும்பத்தோடு கொண்டாட போகிறேன். நான் என் சுயரூபத்தை காட்டவா? நான் சரி வேணாம், சரி ரைட்டு, நம்மளை நம்பி வந்தவங்கிறதுக்காக நீ என்னென்ன பண்ணுறியோ எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டு போய்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயுமே என்னை போட்டு ரொம்ப அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ இதனால் எனக்கு என்ன நட்டமா? நீ போ, இந்த வெயில் அடிக்கி சுள்ளுன்னு போடுது, கிளம்பு. உனக்கு நீ சுள்ளுன்னு போட்டால் என்ன, சல்லுன்னு போட்டால் என்ன, எனக்கு தேவையில்லை, கிளம்பு. தாராளமாக போங்கிறது மாட்டுத்தாவணிக்கு உங்களுக்குன்னு ஓடு, இல்லை ரேபிடோவை புக் பண்ணு, எதிலேயே போய் இறங்கி நீ போய் இழுப்பூருக்கு போ, உட்காரு. நான் இங்கே ரம்ஜான் கொண்டாடுறதை பார்த்து வயிற்றுச்சப்படக்கூடாது. உனக்கு நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன், நான் ரம்ஜான் நல்லா கொண்டாடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன், எல்லாம் கொண்டாடி என் பேர பிள்ளைகளோட நான் கொண்டாடி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. என் பேரை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ரம்ஜான் கூட அவங்க கூட சேர்ந்து நான் கொண்டாடினதே இல்லை. அவங்களும் ஆர்வத்தோடு தான் இருக்காங்க. சரி, எப்போ நம்ம லாலா வருவார், எப்போ சுமியை, எப்போ நம்ம வீட்டுக்காரர், நீ இந்த சுகையில் அவளுக்கு என்ன, அவள் அங்கே போயிட்டா, நீலாம் சும்மா பணத்துக்காக தான், நீ பணத்துக்காக தானே இருக்க, நீ எதுக்காக இருக்க? உனக்கு வாழ்க்கையில் இப்போ பணங்கன்னு உன்னை எங்கேயும் கூட்டு போகாமல் வராமல் இருந்தால் நீ சும்மா இருப்பிய? அதை மாதிரி ஏதோ பணத்துக்காக இருக்காங்கன்னே வச்சுக்க. யார் பணம்? ஏன் பணம் தானே, என் குடும்பம் தானே அதை அனுபவிக்குது, அனுபவிச்சுட்டு போகட்டும். யார் வேணாண்டா? 7-8 வருஷம் ஆச்சு. என்னைக்கு இவளை நான் தொட்டனோ, என்றைக்கு இவ்வளோ சினேகா அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தேனோ, அன்னையோட என் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே என் குடும்பத்தோடு இது வரைக்கும் நான் கொண்டாடினதே கிடையாது. ஒரே ஒரு தடவை குற்றாலம் போயிட்டு வந்தேன். எப்போ? ஒரு போன வருஷம்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஃபேமிலியாக போனோம். அது ஒன்று தான் இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. குற்றாலம் போன ஒரே ஒரு நாள். அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இவ கூட தான் நான் போயிருக்கேன். இப்போ உட்காந்துக்கிட்டு காலையிலே நான் கிளம்பி நான் போகிறேங்கிறா. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், கிளம்பி நீ போய்கிட்டே இரு. இது எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு குடும்பத்தில் உள்ளவன் நான் எவ்வளோ தான் உனக்கு சம்பாரித்து கொடுத்தாலும், உனக்கு என்ன தான் நீ நகை நட்டு வாங்கி போட்டு அனுபவித்தாலும், எவ்வளவு தான் பண்ணாலும் நீ திருப்தி அடைய மாட்டேன். உனக்கு இருக்கிற அந்த பொறாமை குணம் உன்னை விட்டு போகாது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அந்த வருஷத்தை ஒரு நாளாவது என் குடும்பத்தோடு போய், இதே நாங்கள் எங்கள் அம்மா இருக்கும்போது நான், என் பெரிய மையன், சின்ன மையன் 2 பேர், மொத்தம் 3 பேர் 4 பேரும் சேர்ந்து பள்ளியாசலுக்கு போய் தொழுதுட்டு வருவோம். எங்கள் அம்மா அங்கே ஆரத்தி தட்டு எடுத்து வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆரத்தி எடுத்து அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் போச்சு. எங்கள் அம்மாவும் இறந்து போயிடுச்சு, எங்கள் குடும்பமும் செதஞ்சு போய் சின்னாவனமாகி போய் 4 பக்கமும் செதறிடுச்சு. இப்போ எங்களுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை. அனுபவிக்கிறதுக்கு ஒரு பணம் காசு இருந்து என்ன பண்ணேன், எல்லாமே கூத்தியான்னு சொல்லி இங்கேயே தான் இருக்கனே தவிர ஒரு நாளாவது ஒரு பாத்தியா ஓதுறதுக்கு வேலை இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்லது கெட்ட செய்கிறதுக்கு ஒரு வேலை இல்லை. அன்னைக்கே எங்கள் அம்மாவோட விசேஷம் அன்னைக்கு நீ தான் தகராறு பண்ண. ஒரு நாளையாவது நிம்மதியை என் குடும்பத்தோடு கொண்டாட விட்டிய, என் சொந்த பந்தத்தோடு இருக்க விட்டிய. சரி, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போனால் போகுது நானும் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், ரைட்டு விடுங்க அப்படின்ட்டு போனால் ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குனேன்னா எனக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்து என்ன வருவா, என் மேலே பழியை போடுவா. என் பிள்ளைய வந்த உடனே இவன் சண்டை போடுறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் சண்டை போடவே இல்லை. நேற்று நடந்த சண்டைக்கு உங்களுக்கே தெரியும் காரணம். நான் பாட்டுக்கு லைவு போட உட்காந்துட்டேன். இவ்வளோத்துக்கு நேற்று அந்த அன்னதானம் போட்ட இடத்துல மோரோ தயிரோ புளிச்சு போய் கிடந்துச்சு. நானும் சரி அதை அந்த வெயிலுக்கு அதுக்கும் சாப்பிட்டுட்டேன். பார்த்தா எனக்கு இருமல். அதோட நைட்டு உட்காந்து இருமல் டானிக்கு குடிச்சிட்டு கூட லைவ் போட்டுருவோம். சாயங்காலமே எனக்கு ஒரு மாதிரி தொண்டை கமறிக்கிட்டே இருந்துச்சு. அதோடு உட்காந்து லைவ் போடுவோம்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் உட்காடுறேன். அப்படி இருந்தும் சம்பாரித்து உனக்கு தானே தர்றேன். ரம்ஜானுக்கு வந்த காசுலையும் பாதி காசை நீ தானே ஆட்டையை போட்டிருக்க. நீ இல்லைன்னு மாத்திரம் சொல்லு.
எல்லாத்தையும் வாங்கிக்கிற. அப்புறம் என் குடும்பத்துக்கு வந்து நான் ஒரு சும்மா ஒரு சில்லற ரூபா செலவுக்கு கொடுக்குறத கூட ஒரு அந்த ரூபா என்ன வந்துட போது, அவனுக்கு டயர் மாற்றிட்டு ஒரு 1500 போய் மீதி வச்சுருந்தேன். இது ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு உட்காந்து நைட்டு சண்டை போடணுமா? சரி சண்டை போடுற, வேணான்னு சொல்லலை, நீ வருஷம் பூரான் தான் சண்டை போடுற, 365 நாள் உன் கூட சண்டை 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 தான். என் பாதி ஜீவன் அதனால தான் போச்சு. அதை லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் போடு. தினம் லைவில் உட்கார வேண்டியது, இவன் கூட மூச்சாவி ஆற்ற வேண்டியது, சண்டை கட்டி நார வேண்டியது. அதுக்கப்புறம் பார்க்குறவன் பூரா என்னமாமா இவன் வேறு ஊடால வந்துக்கிட்டு நையின்னு ஓலப்பாயில் நாய் முண்டா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா லொடன்னு. இவளை முதல் அங்கிட்டு போக சொல்லுமாமா. இவளும் போக மாட்டாங்க, நம்மளையும் நிம்மதியாக வாழ விட மாட்டான். எவ்வளோ ஜாலியாக லைவை நான் கொண்டு போகலாம். இவன் உட்காந்துக்கிட்டு நசன்ட்டு ஏதாவது ஒரு சண்டையை இழுக்கிறான். அப்புறமா போட்டிருக்கலாம்ல அந்த சண்டையை, அதையும் கெடுத்து விட்டு இந்த இப்போ காலையில் பற்றியில் வீடியோ போடலை. விழுதுகளுக்கு காலையில் நான் வீடியோ போடுவேன், போட்டேன்னா இல்லை ஃபேஸ்புக் வீடியோ போட்டேன்னா இல்லை இந்தாண்ணா எப்பயும் போல் வந்து என்னுடைய ரசிகர்களுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் என் தங்கச்சிகளுக்கும் நடந்தது என்னங்கிறது அந்த விளக்கமாக உட்காந்து சொல்லிட்டேன். அதுபோல் இன்னொன்று வேறு, என் மையன் வேறு நைட்டு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி என்ன சும்மா வீடியோவில் அவன் பார்க்கல போல 2 நாளாக, வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லி என் மையன் பெரியவனும் ஃபோன் பண்ணிட்டேன் நைட்டு. என்ன அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களா? ஏங்க இவளுக்கு எவ்வளோ தாங்க சொல்கிறது? இவ பிள்ளைகளை சொல்கிறாள்ல, நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் அவ்வளோ கோவப்படுறாள்ல. இதே என் பிள்ளைகளை வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து அவனுக்கு சரி வேலை போனதுக்கு காரணமே நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஒரு விஷயத்தை சொன்னதுனால அங்கே நிப்பாட்டிட்டாங்க, அவன் வேலை இல்லாமல் இருக்கானே வச்சுக்கிறோமே. அதை வந்து குத்தி காட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா? இது உன் பிள்ளைகளை அப்படி சொன்னால் உனக்கு எவ்வளோ ஆத்திரம் கோவம் வருது, உன் புருஷனை ஏதாவது ஒன்று பேசுனா உனக்கு எவ்வளோ ஆத்திரம் கோவம் வருது. அதே என் பிள்ளைகளை சொல்லும்போது எனக்கு வலிக்காதா? நேற்று நைட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன், என்னடான்ட்டு கேட்டேன். இந்த லைவில் உட்காந்து என்னை ஏதோ ஒரு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாதவன் சொன்னாங்களாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறேன். அவனுக்கு வலிக்க போய் தானே அவன் கேட்குறான். அப்போ ஒருத்தவங்க அடுத்தவங்களுடைய குத்தி காட்டுறமே, ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறோமே, அதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பாகும், அவன் மனநிலை எப்படி இருக்கும்? தகப்பனா நான் அதை தட்டி கேட்கணுமா இல்லையா? இவளை இப்படியே வீடியோ உட்காந்து எல்லாம் பேசுகிறது பூரா நான் சம்பாதிக்கிற காசையும் வாங்கிக்கிறேன், என் குடும்பத்தையும் கேவலப்படுத்திக்கிறேன், என் பொண்டாட்டியவும் அவன் கூட இவன் கூட போனவ அவுத்து காட்டினவன் சொல்லி அவமானப்படுத்துகிற. ஆதார் கார்டு புருஷன் வேறங்கிற, என்னைய வேறு புருஷங்கிற, 3 பிள்ளையும் உனக்கு பிறக்கவே இல்லைங்கிற, என்னென்னமோ சொல்கிற. ஆனால் உன் விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் எல்லாம் சேஃப்டி. உங்கள் அம்மா கரெக்டாக இருக்கணும், உங்கள் அம்மாவுக்கு நீ காசை செலவு பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட வசூலை வாங்கி நீங்கள் கூட போய் பில்லை கட்டுங்க, நான் ஸ்கேன் அனுப்புகிறேன், ஆஸ்பத்திரியோடைய ஸ்கேனு, அதில் நீங்கள் பணத்தை போடுங்க, அது மூலியமாக வந்து நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஏன் உன் பெத்த தாய்க்கு ஒரு ஆப்ரேஷன் 20,000 ரூபா நீ செலவு பண்ண மாட்டியா? நான் 10,000 ரூபா தரேன்டேன்ல. அதுலேயும் பாருங்கள், தாய்க்கும் செலவு பண்ணக்கூடாது, ஆனால் தாயும் நல்லா இருக்கணும், அன்னைங்களும் நல்லா இருக்கணும், புருஷனையும் விட்டுறக்கூடாது. விவாகரத்துன்னு சொல்கிறேன், ஆனால் நாடகம் விவாகரத்துலாம் கொடுக்க மாட்டான். ஆனால் புருஷனுக்கு வந்து எல்லாம் அப்படியே பண்டுவம் பார்த்துக்கிட்டு நான் இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு பண வரவு செலவுகள்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவனும் பிள்ளைகளை போய் பார்த்துக்கிட்டு அவன் குடும்பமாக அவன் சேஃப்டியாக தான் இருக்கான். அதையும் போய் ஹாஸ்டலில் ஆனால் சொல்லுவாள், என் புருஷனை உள்ளே விடாதீங்க, அவனை விடாதீங்க, அவன் குடிச்சிட்டு வர்றேன். ஆனால் அவன் போய் எப்போயும் ரெகுலராக போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கான். அவள் பிள்ளைக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்கூலு இன்னும் லீவ் விடலை, ஒரு பரிச்சை தான் இருக்குன்னா கரெக்டாக என்னை கூப்பிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே ஏசிலே பகுமானமாக போக பகுமானமாக வர, பிள்ளைய அப்படியே பஸ்ஸில் வந்துடக்கூடாதான், ஏசிலேயே கூப்பிட்டு போயிட்டு காரில் போயிட்டு கார்லேயே வர, அப்படியே எல்லாமே இவளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும். இன்றைக்கி கூட காலைல நாட்டுக்கோழிக்கு ஆர்டர் போட்டு வச்சுருந்தான் நேற்றே, நாளைக்கு நாட்டுக்கோழி செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் தெரியுமா. நாட்டுக்கோழி ஆர்டர் போட்டு அவள் பிள்ளை வந்தால் காலையிலே நான் போய் பூஸ்ட் பாக்கெட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனாலும் காலையில் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டான். நான் நேற்றே மறந்துட்டேன், சரி போய் தொலையட்டும், இவளுக்கு இதே பொழப்பு தான், சண்டை போடுவா, அப்புறம் சேருவா, போகிறேன்பா போக மாட்டா, இதே தானே ரெகுலராக நடக்குது. நம்ம எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு பால் பாக்கெட்டு எப்பயும் சின்ன பாக்கெட்டு வாங்குவேன், 12 ரூபா பாக்கெட்டு. இன்றைக்கி 24 ரூபா பாக்கெட்டை வாங்கினேன், 2 பூஸ்ட் பாக்கெட்டை வாங்கினேன், கொண்டு வந்து வச்சுட்டு அப்போ தான் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். காலையிலே பிசாசு மாதிரி எந்திரிச்சு வந்து எத்தாப்பில் உட்காந்தா. சரி ஏதோ பஞ்சாயத்து பேச போகிறா, பேசி இன்றைக்கே தீர்த்துருவோம், ஏன்னா நாளைக்கு ரம்ஜானு, நாளை கழித்து கரூர் ஃபங்க்ஷனு, 2 நாள் போக வேண்டியது இருக்குது, வேலைகள் இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, தச்சாச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை இதையே நம்ம கேன்சல் பண்ணணும். இவளுக்கு இப்படி தான். ஆனால் இன்னொன்று சொல்லவா, இவள் போனால் தான் தெரியும் நான் அருமை. இவள் போகணும், வெயிலில் அலையணும், நான் இங்கே ரம்ஜான் கொண்டாடுறதை இவள் பார்த்து வயிற்றுச்சல்லையே சாவணும். நான் இவ தான் வாய்ப்பு கொடுக்குறேன். நான் வந்து ஒரு கண்கட்டி குதிரை மாதிரி போய்கிட்டு இருக்கேன், கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே திசையில் கவட்டை
அப்படியே போய்கிட்டு இருக்கேன். எல்லா குதிரையும் எப்படி ஓடும்? பகடி கவட 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 கவடன்னு ஓடும். ஆனால் நான் வந்து கவட்ட 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 கவட்டன்னு ஒரே பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட என்ன நடக்குது, இங்கிட்ட என்ன நடக்குது, என் குடும்பத்தில் என்ன நடக்குது, வெளி உலகத்தில் என்ன நடக்குது தெரியாமல் ஒரே குறிக்கோளில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த இதை அவுத்து விட்டான், என் கடிவாளத்தை கலட்டிட்டான். நான் இனிமேல் தரிகட்ட மாடு, என்னை யாரும் கடிவாளம் போட முடியாது. இந்த வட்டம் நான் ரம்ஜானை வந்து நீ தான், அதாவது ருசி கண்ட போனால் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ருசியை காட்டுறது யார்? என் குடும்பம் அது பாட்டுக்கு சரி அவங்க கொண்டாடட்டும், நான் போனால் என்ன பண்ணுவேன்? இவன் இருந்தால் ஒரு பயத்தில் அரை மணி நேரம் போய் ஒரு மணி நேரம் போயோ என் குடும்பத்துக்கு பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு சும்மா ஒரு பேரளவுக்கு கடமைக்கு அவங்க கூட விளையாட ஒரு பேச்சுக்கு அப்படியே இவன் எப்படா ஃபோன் பண்ணுவா, ஐயோ ஃபோன் இப்போ இன்னும் எப்போ வருமோ அப்போ வருமோ பயந்து வீடியோ போட கூட தயங்குவேன் ரம்ஜான் கூட. ஆனால் இப்போ இவளே அதுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டான். கிளம்புறாளாம், இழுப்பூருக்கு போகிறாளாம், தாராளமாக போயிட்டு வா, நான் என் ரம்ஜானை இன்றைக்கி இந்த வட்டம் எப்படி கொண்டாடுறேங்கிறத மட்டும் நீ வேடிக்கை பாரு. அதுக்கப்புறம் நீ அதோடு சரி. இந்த ரம்ஜானு உனக்கு எனக்கு வாழ்க்கையில் ட்விஸ்டாக போகுது, திருப்பு முனை ஏற்படுத்த போகிற ரம்ஜான் தான். நான் சொல்கிறேன், ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பக்கமாக உங்ககிட்டயே முங்கி போய் கிடக்கிறேன், உன் குணா குகையே கதின்னு கிடக்கிறேன், இருட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன். என்னை வெளிச்சத்தை காட்டிட்டேன். இனி என்ன பண்ணுவேன்? என் குடும்பமே கதின்னு சொல்லி அவங்க கூட போய் ஒரு தடவை கொண்டாடினா அடுத்து பக்ரீத் அவங்க கூட கொண்டாடுவேன், அடுத்து எங்கேயாவது டூர் போடுவேன், அடுத்து வர்றந்த இன்றைக்கி தேதி என்ன அப்படி இப்படின்னு சொல்லி 20 ஆகி போச்சு, நாளைக்கு 21 22 முடிஞ்சால் அங்கிட்டு ஒரு 4 நாளில் சம்பளம் வந்துடும். நீ அப்படியே இழுப்பூர்லேயே செட்டில் ஆயிரு. உன்னைய சொல்கிறேன், நீ இந்த பக்கம் வந்துடாத. நான் இப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், உண்மையிலே ஒரு அப்பையாத்தாளுக்கு நீ பிறந்தவளாக இருந்தால் நீ இழுப்பூருக்கு போ, இல்லைன்னா உன் புருஷனை போய் பாரு பாலவநாயத்தை, இல்லை தாராபுரம் போ, இல்லை திருப்பூருக்கு போ, இல்லை எங்கே வேணாலும் போ. நான் உன்னை கேட்க போகிறதே கிடையாது. நான் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். நான் இதில் உறுதியாக இருக்கேன். நீ போகிறத நான் தடுக்க போகிறதும் இல்லை. காலையில் பேக்கையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு சீன் போட்டால் கிளம்புற மாதிரி நம்ம கிளம்புவோம். இவன் நம்மளை கூப்பிட்றானா இல்லை வந்து கிளம்பி போகிறானா அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் எதுவுமே பண்ணலை. மணியை பார்த்தீங்களா? இந்த வாட்சை கலட்டி காட்டுறேன். எப்பயுமே 10 மணிக்கு தான் வருவேன். இன்றைக்கி மணி என்ன? மணி 9:10. மணியை பார்த்தீங்களா? 9:10. 9:10க்கெலாம் நான் இங்கே வந்துட்டேன்னா அப்போ நான் எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பியிருப்பேன்? 8:30க்கே கிளம்பிட்டேன். காலையில் எந்திரிச்சேன், பல்ல விளக்குனேன், சேவ் பண்ணேன், குளித்தேன், நேராக புது ட்ரெஸ் இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நேராக கிளம்பி வந்துட்டேன். இப்போ லைவ் இந்த வீடியோ முடிஞ்சவொடனே ஒரு ஃபோன் அடிப்பேன், என்ன அப்படிம்பேன், கிளம்பி நான் போய்கிட்டு இருக்கேன், மாட்டுத்தாவணி நெருங்கிட்டேன் அப்படின்ட்டா நல்லபடியாக நெருங்குன்னு சொல்லி போக விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் போய் வேலையை பார்த்துட்டு இப்போ நான் போய் இங்கே போய் இப்போ பிரியாணிக்கு ஆர்டரை கொடுத்துட்டு என் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒரு படி பிரியாணி மிச்சம், அவ்வளோதான். நீ இருந்தால் நாளைக்கு ஒரு படி பிரியாணி எக்ஸ்ட்ரா வாங்குவேன், இல்லையா ஒரு படி பிரியாணி மிச்சம், ஒரு வேளை சோறு மிச்சம்ட்டு எங்கே போய் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் நாளைக்கு ஆர்டரை போட்டுட்டு செஞ்சு சுமியை விட்டு பாக்கெட்டு போட விட்டு என் பேரனை பாக்கெட்டு போட சொல்லிட்டு என் மகனை தால்ச்சாக்க ஒரு கட்ட சொல்லிட்டு அழகாக நாங்கள் குடும்பமாக போய் காரில் போய் எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு ரம்ஜானை நாங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். பார்த்துக்கிறலாம். இன்றைக்கி தாண்டா டேர்னிங் பாயிண்ட்டு, இன்றைக்கி தாண்டா ஆரம்பம், பார்த்துக்குறோம்டா. இவன் போயிட்டானா இவளை நீங்கள் நம்புங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இவன் போயிட்டான்னு வைங்களேன், இவன் வந்து கெத்தை காட்டுறான்னு அர்த்தம். இவன் இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டிடுவேன்னு. இல்லாமல் அப்படியே ஜூ கொடுத்துட்டு திருப்பி வர்றான்னு வைங்களேன், நான் இல்லாட்டினா இவளுக்கு வேறு கெதி இல்லைன்னு நினச்சிக்கோங்க, என்னை விட்டால் வேறு விதி இல்லைன்னு நினச்சிக்கோங்க, என்னை விட்டால் வேறு நாதி இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை மாத்திரம் பாருங்கள். இல்லாட்டினா என்னை அப்படியே மிரட்டியே வச்சுருக்கா, நீ இல்லாட்டினா நான் வாழ்ந்துருவேங்கிறதெல்லாம் சும்மா நாடகம். நான் இல்லைன்னா இவன் வந்து ஒரு மயிருக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. இவன் ஒரு நயா பைசாவுக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு செல்லா காசு அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுவீங்க. வேடிக்கையை மாத்திரம் பாருங்கள். இவன் எப்படிலாம் இன்றைக்கி பாருங்களேன், அப்படியே குரங்காட்ட ஆட்டுவேன் என்னையை போட்டு. நான் பார்ப்பேன் இன்றைக்கி நான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேங்கிறத வேடிக்கை பாருங்கள். இன்றைக்கி பல ட்விஸ்ட்டுகள் இருக்குது. வெயிட் அண்ட் சி. பாய்.